எப்படி இருக்கிறீங்க? கேஜிஎஃப் படத்தோட டயலாக் வரும். "காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பெருசா இருக்கும்" அப்படின்னு. ஸோ அந்த மாரி ஒரு கம்பெனி இந்த வி2 ரீட்டெயில் கம்பெனி. நான் ஏன் சொல்றேன், இந்த ப்ரமோட்டர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறது நான் போக போக உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து நீங்க எது கூட கம்பேர் பண்ணலாம்னா, அந்த ட்ரெண்ட் Zudio இருக்குல்ல அது, ரீட்டெயில் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸு, மேக்ஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம இங்கே தமிழ்நாட்டில அதிகமா. ஸோ அந்த மாதிரி நார்த் இந்தியா, ஈஸ்ட் இந்தியா இதில எல்லாத்துலேயும் வந்து இந்த வி2 ரீட்டெயிலுங்கிறது வந்து மிட் டூ லோயர் செக்மெண்ட் அந்த இதில வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. மேக்ஸ் ரீட்டெயில் ட்ரெண்ட்ஸும் கிட்டத்தட்ட அந்த மாரி தான் இருக்கும். பட் இவங்க இன்னும் அக்ரெசிவா டயர் 2, டயர் 3 லோயர் இன்கம், மிடில் இன்கம் பீப்பிள டார்கெட் பண்ற ஒரு அப்பேரல் ஃபேஷன் ஸ்டோரு. இவங்களோட ஜர்னிய பார்த்துரலாம் இங்கே அபவுட் அஸ்ல. ஸோ ராம்சந்திர அகர்வால் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, 2001 to 2011 விஷால் மெகா மார்ட் இது ரீசெண்டாக ஐபிஓ வந்துச்சு உங்களுக்கு தெரியும். இது வந்து கை மாறிடுச்சு. அவரு தான் ஆரம்பிச்சாரு. பட் ஒரு 10 இயர்ஸ் நடந்ததுக்கப்புறம் நிறைய அந்த 2008 ஸ்லோ டவுன்னால நிறைய கடன்லாம் வச்சிருந்ததுனால நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு. பட் அந்த கடன்னால அவரால கேஷ் ஃப்ளோ கரெக்ட்டா கொண்டு வர முடியல. ஸோ அதனால விக்கிற மாரி ஆயிடுச்சு. அது ஸ்ரீராம் ஃபினான்ஸுக்கு போச்சுன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் வேற ஒருத்தவங்க பிரைவேட் லிமிட்டடா வந்து இப்போ போன வருஷம் பப்ளிக் லிமிட்டடா மாறியிருக்கு இந்த விஷால் மெகா மார்ட். ஸோ 2011 அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவரு 2012ல ஜம்ஷெத்பூர் இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டாடா மோட்டார்ஸோட பெரிய ஃபேக்ட்ரி மெயின் அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே ஆரம்பிக்கிறாரு முதல் ஸ்டோரு. அங்கே ஆரம்பித்து வந்து இப்போது 170+ ஸ்டோரில் வந்து நின்றுருக்கிறாரு. எத்தனை வருஷத்தில் ஒரு 13 இயர்ஸ்க்குள்ளே கரெக்டுங்களா? ஸோ அங்கே ஆரம்பிச்சு 2013ல 100 crore டர்ன் ஓவர் கம்பெனியாக மாறிட்டாங்க. அப்புறம் 2014 வந்து 16, 17 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புது புது ஸ்டோரை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இவங்க க்ரோத் வந்து வேறு லெவலில் இருக்குது. நம்பர்ஸ் வச்சு பார்க்குறப்போ 2 இடம் தான் எனக்கு வந்து தோணுச்சு. இங்கே டெப்ட் டு ஈக்விட்டி ஜாஸ்தியாக இருக்குது. பட் இந்த அளவுக்கு எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து கடன் தேவைப்படும். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆஸ் லாங் அஸ் சேல்ஸ் க்ரோத்து, ப்ராஃபிட் க்ரோத்து நல்லா இருக்குன்னா நம்ம ஒரி பண்ண தேவையில்ல. அங்கே ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு, அது மேபி எக்கனாமிக் டவுன் டர்ன்லாம் இருக்கலாம், இல்லை ப்ராடக்ட் சரியில்லாமல் போகலாம். மல்டிபிள் ரீசன் இருக்கும் இல்லைங்களா? அங்கே பிரச்சனை வந்தால் தான் இந்த கடன் வந்து பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும். ஸோ ஃபார் பிரச்சனை கிடையாது. ஏன்னா க்ரோத் இருந்துகிட்ருக்குது. P86 வந்து ப்ராப்ளம் கிடையாதுங்க. ஏன்னா இந்த அளவுக்கு வளர்கிற கம்பெனி வந்து அந்த பியில் தான் மார்க்கெட் கொடுக்கும். நீங்கள் கரெக்ட் ஆகணும் அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு நியூ ஹைக்கு போயிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸ்டாகராக ஆட் பண்ணுறதான் தான் சொல்கிறேன். ஸ்டாகராக ஆட் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக, உங்களுக்கு அந்த அளவுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ ஓகே, இங்கே வி2 ரீட்டெயிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இவங்களோட ஜர்னியை பார்த்துட்டோம். நம்ம நோட்ஸ் போயிடலாம். ஸோ நோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் க்ரோத் வந்து அபோவ் 50% இருக்குது லாஸ்ட் 4 குவார்ட்டர்ஸாக. ஓகேங்களா? இப்போது அந்த ஒவ்வொரு சேல்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ அபோவ் 50% இருக்குது. இந்த ஆப்ரேஷனல் ஹைலைட்ஸ் இந்த குவார்ட்டர், இந்த Q3 குவார்ட்டர் வந்து அவங்க கடை இருக்குது பார்த்தீங்களா? அந்த கடையில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு மந்த்துக்கு எவ்வளோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறப்போ அது ₹1085 போன குவார்ட்டர்லேருந்து இது வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்குது. ஸ்டோர்ஸ் கவுண்ட்டு இங்கே 160 ஸ்டோர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வெப்சைட்டில் வந்து 170. ஏன்னா இந்த ஒரு 1 மந்த்லேயே அவங்க நிறைய ஆட் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டோர்ஸு. இங்கே தான் லேட்டஸ்ட் இது அப்டேட் ஆயிருந்துச்சு. ஸோ இங்கே 175+ ஸ்டோர்ஸ் இருக்குது. 6500 எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க. 130 இந்த சிட்டி நம்ம பார்ப்போம் எங்கே மேஜராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது. அடுத்து எம்ஆர்பிங்கிறது வந்து இப்போது அந்த டேக்கில் இருக்கிறத வச்சு எங்களால் ப்ரைஸிங் பண்ண முடியுதான்னா 86%லேருந்து 91% இம்ப்ரூவ் ஆகிருக்கிறாங்க. டிவிஷன் வைஸ் சேல்ஸு கீழே ஒரு பிக்சர் இருக்கிறது நான் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சேம் ஸ்டோர் சேம் சேல்ஸ் க்ரோத் இது வந்து இந்த எஸ்எஸ்எஸ்ஜி அப்படிம்பாங்க. இந்த எத்தோஸு, இந்த வி2 ரீட்டெயில், டிமார்ட்டு, கோ ஃபேஷன்ஸ் இந்த மாதிரி கடைகள்லாம் வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்கல்ல, அங்கே வந்து ஒரு கான்செப்ட் இருக்குங்க எஸ்எஸ்எஸ்ஜி அப்படின்னு. அதே கடையில் புது கடை கிடையாது. அதே கடையினால் ரெவன்யூ எவ்வளோ ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு. ஓகேங்களா? ஒரு கடையில் ஒரு 1 கோடி ரூபா வருஷம் ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தாங்கன்னா 1.2 crore ஆச்சு அப்படின்னா 20% க்ரோத் ஆயிருக்கு அப்படிம்பாங்க. ஸோ ஏன்னா அது ரொம்ப முக்கியம். புது கடை ஓப்பன் பண்ணி தான் நான் வந்து ரெவன்யூ ஜாஸ்தி பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இருக்கிற ஸ்டோர் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்டோர்லேயே வந்து நான் எப்படி க்ரோத்தை காட்டுறேன் அப்படிங்கிறது. ஸோ இங்கே 25% வச்சுருக்கிறாங்க. வால்யூம் க்ரோத்துங்கிறது எவ்வளோ ப்ராடக்ட் செல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அது 34% இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால தான் பேட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ரேட்டிங் லெவரேஜ் கிடச்சிது 100%க்கு மேலே இருந்துச்சு. தோ சேல்ஸ் க்ரோத் 58% இருக்கிறப்போ. ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ் ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆவரேஜ் நாட் கஸ்டமரு ஒரு ப்ராடக்ட்டோட அவங்க நிறைய ப்ராடக்ட் மிக்ஸ் இருக்கும். இப்போ ஜீன்ஸ் இருக்கும், ஷூஸ், செப்பல்ஸு, டாப் வியர், இன்னர் வியர் அந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு அவங்க ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ் வந்து 343 இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆவரேஜ் பில் வேல்யூ ஒரு கஸ்டமருக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி இத்தனை கஸ்டமர் வந்தாங்கன்னா ஒரு கஸ்டமர் பில்லு போடுவாங்க இல்லையா? ஸோ அந்த பில்லு வந்து ஆவரேஜாக ₹924 விச் இஸ் இம்ப்ரூவ்ட் ஃப்ரம் ₹855 லாஸ்ட் ஃபினான்ஷியல் குவார்ட்டர் சேம் குவார்ட்டரில்.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த கிரேட் 2 இந்த இது வந்து இயருங்க. ஸோ கிட்ஸில் வந்து 2000லேருந்து 2020லேருந்து இப்போ 24ல் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அதே தான் இருக்கிறாங்க. 26% ரேஞ்சில தான் இருக்கிறாங்க. இது வந்து கிட்ஸில். லேடீஸில் வந்து அதுவும் 26% இவங்களோட ரெவென்யூ வருது. டோட்டல் ரெவென்யூ இந்த செக்மெண்ட்லேருந்து வருது. கிட்ஸ்லேருந்து 26%, லேடீஸ்லேருந்து 26%, மென்ஸ் ஜாஸ்தியாக வருது 37%. லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட், அதாவது இந்த இந்த பர்ஃப்யூமு, சன்கிளாஸஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12% வருது. இங்கே ஸ்டோர் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க மேஜராக எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா, பீகார், ஜார்க்கண்டு, ஒடிஷா, உத்தரப்பிரதேஷ் இதில் தான் வந்து அவங்க அதிகமான ஸ்டோர்ஸ் இருக்குது. இங்கே சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேஷ் இதில் வந்து 1 இருக்குது. இன்னொன்று ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இவங்க வந்து இங்கே இது கோவான்னு நினைக்கிறேன், கரெக்ட். ஆமாம், கோவாவில் வந்து 2 இடத்துல இருக்கிறாங்க. கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா 9 இடத்துல இருக்கிறாங்க. ஸோ மைசூர்லேயும் இருக்கிறாங்க. ஐ மீன் மைசூர் கர்நாடகா தான். மைசூரில் நான் பார்த்துருக்குறேன். இன்னும் தமிழ்நாட்டுக்கு வரல. தமிழ்நாட்டுக்கும் இவங்க ஏன்னா இவங்களோட லாங் டேர்ம் பிளான் நான் உங்களுக்கு கீழே சொல்கிறேன் என்ன அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக வருவாங்க. ஸோ இப்படி தாங்க நம்ம பார்த்துட்டு போகிற ட்ரெண்ட்ஸு மேக்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இவங்களோட இது. இவங்க வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர் வந்து இவர் தான் ராமச்சந்திர அகர்வால். உமா அகர்வால் வந்து இவங்க என்ன ரிலேஷன்ஷிப்னு எனக்கு தெரியல. இவர் வந்து ஆகாஷ் அகர்வால் வந்து இவரோட சன்னு. ஸோ இவங்க 3 பேரும் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸு. ஃப்யூச்சர் பிளான்ஸ் அண்ட் கைடன்ஸ் வந்துடலாம். ஸோ உங்களுக்கு ஓவராலாக பிஸ்னஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். அவங்களோட எஸ்எஸ்ஜி என்னன்னு தெரியும். அவங்களோட பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ சம்பாதிக்கணும்னு தெரியும். ஆவரேஜ் பில் வேல்யூ எல்லாமே தெரியும். பட் இவங்களோட ஃப்யூச்சர் பிளான் என்னென்னா, காசு எப்போ நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். பட் இனிமேல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கிறத வச்செல்லாம் வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து அதிகமாகாது. ஃப்யூச்சரில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அதை வச்சு இபிஎஸ் எவ்வளோ ஜாஸ்தியாகுங்கிறத பொறுத்து தான் ஷேர் ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அதோட ஃப்யூச்சர் பிளான் வந்து உங்களுக்கு தெரியணும். ஏன்னா அதே சேல்ஸை ஓவர் அண்ட் ஓவர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதே இபிஎஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? அதே இபிஎஸ் இருந்துச்சுன்னா பிஇ ரீரேட்டிங் ஆகிறத பொறுத்து தான் ப்ரைஸ் மாறுமே தவிர இபிஎஸ்னால எந்த ப்ரைஸும் மாற போகிறதில்ல. ஸோ இங்கே வந்து இபிஎஸ்சில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஃப்யூச்சர் பிளான்ஸ் அண்ட் க்ரோத்து. மேனேஜ்மெண்ட் வந்து Q3 கான்காலில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, 50% க்ரோத் வந்து அடுத்த டிகேட் வரைக்கும் நாங்கள் பண்ணுவோம். இப்போ நான் சேல்ஸ் க்ரோத் டேபிள் காமிச்சேன் இல்லைங்களா? இந்த டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 53, 57, 64, 58 சொன்னோம் இல்லையா? ஸோ இவங்க இந்த ரேஞ்சு தான் வந்து சொல்கிறாங்க. நாங்கள் இந்த ரேஞ்சு தான் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு வளர போகிறோம் அப்படிங்கிறது கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. அடுத்து ஒவ்வொரு இயரும் வந்து நாங்கள் 100+ ஸ்டோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவோம். ஏன்னா இவங்களோட லாங் டேர்ம் மிஷன் வந்து பார்த்திங்கன்னா 5000 ஆக்சுவலாக 5000 வந்து இவங்க லாங் டேர்ம் மிஷன். இப்போ எவ்வளோ சொன்னால் 175 சம்திங் ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறாங்க இல்லையா? ஸோ எவ்ரி இயர் 100 பிளான் பண்ணுறாங்க. அதுவும் இன்டர்னல் அக்ரூவல்ஸ் தான் சொல்லியிருக்கிறாங்க. டெப்ட்டு நாங்கள் இன்னும் அதிகமாக வாங்க போகிறதில்ல அப்படின்னு. எவ்வளோ ஒரு கடைக்கு செலவுன்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்ட், இங்கே இருக்குது பாருங்கள். 1.05 crore வந்து பெர் ஸ்டோர் வந்து இவங்க கேபெக்ஸ்க்கு வந்து ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பொதுவாக இவங்க அலோகேட் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து 220 to 230 crore பெர் இயர் வந்து அலோகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, புதுசாக ஸ்டோரை வந்து ஆட் பண்ணுறதுக்கு. ஓகே, நம்ம வந்து இந்த பாயிண்ட் பேஸ்ட் இந்த 100+ நியூ ஸ்டோர்ஸு. இங்கே தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா FY25 பேட் க்ரோத். இவங்க வந்து 65 crore வந்து இவங்க சொல்லியிருந்தாங்க. போன குவார்ட்டரு அதுக்கு முந்தின குவார்ட்டர்லாம் வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தது வந்து நாங்கள் இந்த இயர் வந்து 65 crore வந்து பண்ணிடுவோன்னு. இப்போ அவங்க ஆல்ரெடி அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க. Q4ல் பண்ணுறது வந்து இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான். இவங்க டார்கெட்டோட வந்து இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் வரப்போகுது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 51 -3 + 16. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு பொதுவாக செப்டம்பரும் அதாவது Q2வும் Q4ம் இவங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். இந்த Q3 வந்து எப்பயுமே ஜாஸ்தி இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த பிஸ்னஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த Q3 டைமில் நிறைய ஃபெஸ்டிவல் வரும், தீபாவளி அந்த மாதிரி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா Q2வும் Q4 வந்து அவ்வளோ நல்லா இருக்காது அப்படிங்கிறது இவங்களே சொல்லுவாங்க. மேனேஜ்மெண்ட்டே அதான் சொல்லுவாங்க. ஸோ பட் Q4ல் இந்த தடவை என்ன வருதுன்னா ரம்ஜான் வருது. ஸோ ரம்ஜான்னால இவங்களோட ப்ராஃபிட் வந்து பெருசாக இம்பேக்ட் ஆகாது அப்படிங்கிறது இவங்க நம்புகிறாங்க. ஸோ பட் ஆல்ரெடி இவங்க சொன்னதை இவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க. அடுத்து கேபெக்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா இவங்க 1200 பெர் ஸ்கொயர் ஃபீட் மந்த்லி சேல்ஸ் வந்து பண்ணணும். அதாவது இவங்க டோட்டலாக ஒரு 175 ஸ்டோர்ஸில் வந்து இவங்க டோட்டலாக எத்தனை ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஸ்டோரு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுன்னு கால்குலேட் பண்ணி டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம எவ்வளோ சேல்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இவங்களோட டார்கெட்டாக இருக்கும். இது வந்து வால்யூமுக்கும் சேல்ஸுக்கும் பண்ணுறது. எம்ப்ளாயி காஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு, ரா மெட்டீரியல் காஸ்ட், இதெல்லாம் வந்து அவங்க மேனேஜ் பண்ணுறது எல்லாமே ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி. ஸோ அது வந்து உங்களோட பேட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது வந்து இவங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் அண்ட் கைடன்ஸுங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்களும் ஒரு தடவை ஸ்டடி பண்ணுங்கள். ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் காலை நீங்களே எடுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் பை.